ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். உங்களால அடுத்த 10 நாட்களுக்கு 10 நிமிஷம் ஒதுக்க முடியும் படிக்கிறதுக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 150 ஹிந்தி சென்டென்சஸ் அழகா கத்துக்கலாம். இந்த 150 சென்டென்ஸுமே பிராக்டிகலி டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ். சில வார்த்தைகள் கஷ்டமா இருக்கும், சில சென்டென்சஸ் பெருசா இருக்கும், சில சென்டென்சஸ் சின்னதா இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான 150 சென்டென்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். இன்னைக்கு டே 1ல இருக்கோம். இன்னைக்கான 15 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கறத டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாருன்னு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கணும்னா பெஹச்சான் கோன் ஹே, பெஹச்சான் கோன் ஹே. யாருன்னு மட்டும் கேட்டோம்னா கோனேன்னு கேட்போம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிளாஸையே நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோனே அப்படின்னா யாரு, பெஹச்சான் கோன் ஹே அப்படின்னா யாருன்னு அடையாளம் தெரியுதான்னு கேட்கறதுக்கு மூணே வார்த்தை தான், பெஹச்சான் கோன் ஹே, பெஹச்சான் கோன் ஹே. முடிஞ்சா அந்த கேள்விக்கான டோனையும் சேர்த்துக்கங்க. பெஹச்சான் கோன் ஹே, யாருன்னு அடையாளம் தெரியுதா. செகண்ட் சென்டென்ஸ், இது எல்லாம் உங்களால தான், இது எல்லாம் உங்களால தான். ये सब आपकी वजह से है, ये सब आपकी वजह से है. ஒன்னொன்னா போலாம். ये सब அப்படின்னா இது எல்லாம், आपकी वजह से है உங்களால தான், आपकी वजह से है. 3-4 வார்த்தைகள் சேர்த்து போட்டு தான் பேசி ஆகணும். உங்களால் அப்படிங்கிறதுக்கு வேற வார்த்தை கிடையாது. आपकी वजह से है அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல விதத்துல சொல்றீங்களோ, ஏதோ ஒரு நல்லது நடந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லணும்னாலும், இல்ல கெட்ட விஷயத்துக்கு சொல்லணும்னாலும் இதே சென்டென்ஸ் தான். ये सब आपकी वजह से है, ये सब आपकी वजह से है. தேர்ட் சென்டென்ஸ், அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. वो बड़े किस्मत वाला है, वो बड़े किस्मत वाला है. வோனா அவன், படேனா பெரிய, கிஸ்மத் வாலா ஹே அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. वो அப்படின்னா அவன், படே பெரிய, கிஸ்மத் வாலா ஹே அதிர்ஷ்டசாலி. இதுல இந்த கிஸ்மத் அப்படிங்கிற வார்த்தை சில நேரம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், லக்க குறிக்கும், சில நேரங்கள்ல தலையெழுத்தை குறிக்கும். சோ கிஸ்மத் வாலான்னு சொன்னா பொதுவா அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். वो बड़े किस्मत वाला है, वो बड़े किस्मत वाला है. நாலாவது சென்டென்ஸ், கட்டாயப்படுத்தாத, கம்பல் பண்ணாத, ஜபர்தஸ்தி மத் கரோ. கரோ அப்படின்னா செய்யுங்க, செய். மத் கரோ அப்படின்னா செய்யாத. கரோ செய், மத் கரோ செய்யாத. என்ன செய்யாத, கட்டாயப்படுத்தி செய்யாத, கட்டாயப்படுத்தாதன்னு சொல்றோம். இந்த கட்டாயப்படுத்துறதுக்கான வார்த்தை ஜபர்தஸ்தி, ஜபர்தஸ்தி. ஜபர்தஸ்தி மத் கரோ, கட்டாயப்படுத்தாத, ஜபர்தஸ்தி மத் கரோ. இதுதான் கடைசி வழி, இதுதான் கடைசி வழி. யஹி ஆக்ரி ராஸ்தா ஹே, யஹி ஆக்ரி ராஸ்தா ஹே. இதுதான் அப்படிங்கிறது யஹி, ஆக்ரி ராஸ்தா அப்படின்னா கடைசி வழி. யஹி ஆக்ரி ராஸ்தா ஹே. ஹேவை விட்டுற முடியாது, நம்ம ஹிந்தில இங்க ஹே போட்டே ஆகணும். யஹி ஆக்ரி ராஸ்தா ஹே, இதுதான் கடைசி வழி. அடுத்த சென்டென்ஸ், நீ தேர்வு செய், நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா தும் சுனோ, தும் சுனோ. தும்னா நீ, சுனோ அப்படின்னா சூஸ் பண்ணு, சுனோ அப்படின்னா தேர்ந்தெடு. தும் சுனோ, நீ சூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எப்பவுமே சீக்கிரமாவே தூங்கிடுவேன். இது செவன்த் சென்டென்ஸ்ல இருக்கும். நான் எப்பவும் சீக்கிரமே தூங்கிடுவேன். मैं हमेशा जल्दी सोता हूँ, मैं हमेशा जल्दी सोता हूँ. मैना நானு, ஹமேஷானா எப்பவுமே, ஜல்தினா சீக்கிரம், சோ அப்படின்றது தூங்குவதுங்கிற வார்த்தை. இது கூட சோத்தா அப்படின்னு சேர்க்கும்போது நீங்க நான் தூங்குவேன்னு சொல்றதா அர்த்தம். ஆனா இது ஆண்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். பெண்கள் சொல்லும்போது சோத்தி ஹூன்னு மாத்திக்கங்க. मैं हमेशा जल्दी सोता हूँ, मैं हमेशा जल्दी सोती हूँ. இப்ப இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணா இருந்தா என்ன சொல்லணும், मैं हमेशा जल्दी सोता हूँன்னு சொல்லணும். இதே நீங்க பெண்ணா இருந்தா मैं जल्दी, मैं हमेशा जल्दी सोती हूँன்னு சொல்லணும். மாத்தணும், கட்டாயமா இதை மாத்தணும். எட்டாவது சென்டென்ஸ், முகத்தை மறைச்சுக்கோ, முகத்தை மூடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா முஹ் சுப்பாவோ, முஹ் சுப்பாவோ. முகம் காணதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குங்க ஹிந்தில. ஒன்னு முஹ், இன்னொன்னு சேரா. முஹ் சேரா ரெண்டுமே முகம் தான். மறைச்சுக்கோன்னு சொல்லணும்னா சுப்பாவோ,
छुपाओ, मुँह छुपाओ, मुँह छुपाओ. மூஞ்சிய மூடிக்கோ, மூஞ்சிய மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்றது முஹ் சுபாவோ. குழந்தைகள்ட்டலாம் சொல்றீங்கன்னா, இத அழகா யூஸ் பண்ணிக்கலாம். முஹ் சுபாவோ. 9th சென்டென்ஸ் போலாம். ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஏக் அச்சி खबर है. ஏக் அச்சி खबर है. ஏக்னா ஒரு, அச்சி खबर அப்படின்னா குட் நியூஸ். இருக்குன்னு சொல்றதுக்கு है. ஏக் அச்சி खबर है. ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஏக் அச்சி खबर है. இதை ஏன் அச்சான்னு போடல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, खबर அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நியூஸ், செய்தி. இந்த வார்த்தை ஒரு பெண்பால் வார்த்தையா சொல்றாங்க. அதனால அச்சா கபர்ன்னு சொல்லக்கூடாது. அச்சி கபர்ன்னு தான் சொல்லணும். ஏக் அச்சி கபர் ஹே. ஒரு நல்ல செய்தி இருக்கு. 10th சென்டென்ஸ் வந்தாச்சு. உன் முகத்தை நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லணும்னா, முझे तेरी शक्ल नहीं देखनी है. முझேனா எனக்கு, தேரினா உன்னுடைய, ஷகல்னா முகம், நஹி தேக்னி ஹே அப்படின்னா பார்க்க வேண்டாம். தேக்னி ஹே, தேக்னா ஹே இதெல்லாம் சொன்னா பார்க்கணும். நஹி தேக்னி ஹே அப்படின்னா பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். முझे तेरी शक्ल नहीं देखनी है. எனக்கு உன்னுடைய முகத்தை பார்க்கவே வேண்டாம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகத்துக்கான வார்த்தை முஹ் சொன்னீங்க, சேஹ்ரா சொன்னீங்க. இது என்ன ஷக்கல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முஹ்னாலும் முகம்தான், செஹ்ரானாலும் முகம்தான். ஷக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் லோக்கலான வேர்ட். ஸோ இது எப்படி இருக்கும்னா, மூஞ்சிய அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? உன் மூஞ்சிய பார்க்கவே விரும்பலன்னு. அந்த மாதிரி ஒரு கலோக்கியல் வேர்டு தான் இந்த ஷக்கல். முझे तेरी शक्ल नहीं देखनी है. எனக்கு உன்னுடைய மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல, பார்க்கவே விரும்பல அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது கோவத்துல நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 11th சென்டென்ஸ். கோவப்படாத அப்படின்னு சொல்லணும்னா நாராஸ் மத் ஹோ. நாராஸ் மத் ஹோ. நாராஸ் மத் ஹோ. நாராஸ்னா கோவம், மத் ஹோனா ஆகாத, படாத. சோ நாராஸ் மத் ஹோ, கோவப்படாத. 12th சென்டென்ஸ். எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். जैसे कहेंगे वैसे करूंगा. जैसे कहेंगे वैसे करूंगा. ஜெய்சேனா எப்படி, கஹ்னா சொல்றது. கஹ்னா சொல்றதுன்னா, அப்ப பத்தான்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேனே, போல்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேனேன்னு நீங்க சொல்லலாம். எல்லாமே சொல்றதுதான். கஹ், பதா, போல் எல்லாமே சொல்றதுதான். இதில் நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். ஜெய்சே கஹேங்கே, கஹு கூட ஏங்கே சேருங்க. அப்பதான் மரியாதையா இருக்கும். எப்படி சொல்றீங்களோ அப்படின்னு இருக்கும். ஜெய்சே கஹேங்கே वैसे करूंगा. वैसेனா அப்படி. जैसे कहेंगे எப்படி சொல்றீங்களோ, वैसे அப்படி, கரூங்கா. கரூங்கா அப்படின்னா செய்வேன். இதுவே ஒரு பெண் சொல்றீங்கன்னா கரூங்கின்னு சொல்லுங்க. மறக்காம மாத்துங்க. जैसे कहेंगे वैसे करूंगीன்னு மாத்துங்க. 13th சென்டென்ஸ் வந்தாச்சு. ஈஸியஸ்ட் சென்டென்ஸ். இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கணும். இருக்குன்னு சொல்றதுக்கு ஹே, இல்லைன்னு சொல்றதுக்கு நஹி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்குன்னு சொல்றதுக்கு ஹே, இல்லைன்னு சொல்றதுக்கு நஹி. இப்ப இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஹே யா நஹின்னு சொன்னா போதும். நான் எதுக்கு ரெண்டு வார்த்தை கொடுத்திருக்கேன்னா, யாக்கு பதிலாக அல்லதுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. கி. கி. ஹே யா நஹினும் கேட்கலாம். ஹே யா நஹி அப்படின்னா இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு அர்த்தம். இதுவே ஹே கி நஹி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் இருக்கா அல்லது இல்லையான்னு தான் அர்த்தம். இன்னொரு வாட்டி சொல்றேன். ஹே யா நஹி, இருக்கா அல்லது இல்லையா. ஹே கி நஹி, இருக்கா அல்லது இல்லையா. சோ உங்களுக்கு எந்த வார்த்தை நீங்க அதிகமா கேள்விப்படுறீங்களோ, இல்ல எந்த வார்த்தை உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல நிக்கும்னு தோணுதோ, அதை யூஸ் பண்ணிக்கங்க. எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஹேவும் இருக்கு, கீயும் இருக்கு, யாவும் இருக்கு அல்லதுங்கிற வார்த்தைக்கு. ஹே யா நஹி, ஹே கி நஹி. அடுத்தது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லணும்னா, சப் குச் மும்கின் ஹே. சப் குச் மும்கின் ஹே. சப் குச்னா எல்லாமே. சப் குச் எல்லாமே. மும்கின் ஹே பாசிபிள். எல்லாமே பாசிபிள், எல்லாமே செய்ய முடியும், சாத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு மும்கின் ஹே. சப் குச் மும்கின் ஹே. கடைசி சென்டென்ஸ் இன்னைக்கு டே 1 உடைய 15வது சென்டென்ஸ். எங்க கிடைக்கும், கஹா மிலேகா. எங்க கிடைக்கும், கஹா மிலேகா. கஹான்னா எங்க, இத நீங்க கிதர்ன்னு கூட சொல்லிக்கலாம். மிலேகானா கிடைக்கும். எங்க கிடைக்கும், கஹா மிலேகா.
நான் இப்ப சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே நம்ம சென்டென்சஸ் எல்லாம் படிச்சுட்டோம். ஒரு வாட்டி நானு ரிவிஷன் குடுத்துடுறேன். 15 சென்டென்ஸ் கத்துக்கிட்டீங்க. எந்தெந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வாட்டி ஃபுல் ரிவிஷன் குடுத்துடுறேன். ஒரு தமிழ் சென்டென்ஸ், ஒரு ஹிந்தி சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டே வந்துடுறேன். நீங்களும் ரிவிஷன் எடுத்துக்கோங்க. யாருன்னு அடையாளம் தெரியுதா? பெஹ்சான் கौन है? பெஹ்சான் कौन है? இது எல்லாம் உங்களால தான். ये सब आपकी वजह से है. ये सब आपकी वजह से है. அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. वो बड़े किस्मत वाला है. वो बड़े किस्मत वाला है. கட்டாயப்படுத்தாத. ஜபர்தஸ்தி மத் கரோ. ஜபர்தஸ்தி மத் கரோ. இதான் கடைசி வழி. यही आखिरी रास्ता है. यही आखिरी रास्ता है. நீயே சூஸ் பண்ணு. तुम चुनो. तुम चुनो. நான் எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவேன். मैं हमेशा जल्दी सोता हूँ, सोती हूँ. முகத்தை மறைச்சுக்கோ. मुंह छुपाओ. मुंह छुपाओ. ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. एक अच्छी खबर है. एक अच्छी खबर है. உன் முகத்தை பார்க்கவே விரும்பல. मुझे तेरी शक्ल नहीं देखनी है. मुझे तेरी शक्ल नहीं देखनी है. எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்வேன். जैसे कहेंगे वैसे करूंगा. जैसे कहेंगे वैसे करूंगी. ஆனா பெண்ணாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி கருங்கா கருங்கின்றத மாத்திருங்க. கோவப்படாத. नाराज मत हो. नाराज मत हो. இருக்கா இல்லையா? है या नहीं? இல்லனா है कि नहीं? எல்லாம் சாத்தியம். सब कुछ मुमकिन है. सब कुछ मुमकिन है. எங்க கிடைக்கும்? कहाँ मिलेगा? कहाँ मिलेगा? அவ்வளோதாங்க. டே 1 வீடியோ முடிஞ்சிருச்சு. டக்கு டக்குன்னு 15 சென்டென்ஸ் கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 15 இன்னொரு யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் செட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டே 2 வீடியோ நாளைக்கே வரும். ரெடியா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இந்த 10 டேஸ் சேலஞ்ச்ல சேர்த்துக்கங்க. அவங்களுக்கும் இதே வீடியோவ அனுப்பிட்டு 2 பேரும் இல்ல 3 பேரோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்து கூட படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.